சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சீனும் பேசுகிறதெல்லாம் தூரத்துலேருந்து மாயா வந்து கேட்டிருக்காங்க. காதலை போய் பெரிய பாட்டா சொல்கிறானா கணக்கு விளக்கு கொடுக்கறதும் இவன் மறந்த கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். வரட்டும் தனியாக வந்து பேசுவான்ல அவனை உண்டெல்லாம் நான் கேட்டேன்னு சொல்லி மாயா வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சீனு வந்து என்ன சொல்லி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே, சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்துட்டு இருக்காங்க. என்ன மாயா அப்செட்டில் இருக்க போல இருக்கு, கீழே போய் என்ன சொல்லிட்டு வந்தேன்? அதாவது நான் ஒரு திட்டம் போட்டு வந்தேன். அந்த திட்டத்தை போட்டு முடிச்சோன்னே தான் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன்னா அப்போன்னு பார்த்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதனால தான் கணக்கு வழக்கு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். சும்மா பயப்படாதடா, எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்க, அதானே உன் பிரச்சனை? என்ன மாயா சொல்கிற? உண்மையிலே திட்டம் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சீனு வந்து சொல்கிறாங்க. சும்மா மலுப்பாத, உன்னால் ரகுராம் கிட்ட பேச முடியல, அதனால தான் நீ ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. கரெக்டாக உண்மையிலே திட்டம் போட்டு வச்சுட்டேன்னு சொல்கிறேன்ல, நான் சொல்கிறது தான் கேளு. முதல்ல நீ காலேஜுக்கு வந்து போகிறது பெரியப்பாவுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தனா வந்து பேட்மிண்டன் வந்து விளாண்டு முடிஞ்சு வெளியில் தெரிஞ்சிச்சு. ரகுராம் வந்து ஏற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போ காதலை முன்கூட்டியே சொல்லிட்டோன்னா மிகப்பெரிய பிரச்சனையை வந்து சந்திப்போம். நம்ம 2 பேர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ரகுராம்னா நின்னா கண்டிப்பாக வந்து மாமா வந்து ஏற்றுப்பாங்க. நமக்கு ஆதரவாளர்கள் ரொம்ப அதிகம் இல்லை இந்த வீட்டில். எங்கள் அப்பா இருக்காங்க, இன்னொன்று ஜானகி இருக்காங்க. இப்போ தான் ஜானகி ரகுராமுக்கு விரிசல் வந்திருக்கு. நீ அதை பெருசாக்கணும்னு முடிவு பண்ணி கங்கனை கட்டிட்டு அலையிற போல இருக்கு. ஏன்டா இப்படி யோசிக்கிற? ஜானகி பெரியம்மாக்கும் பெரியப்பாக்கும் தெரியாமல் நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கெல்லாம் சம்மதம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்டி என்னை நம்ப மாட்டேங்கிற? நம்ம 2 பேரும் கல்யாணம் மட்டும் வந்துடுவோம். மாலையும் கழுத்துமா வந்தோன்னே கொஞ்சம் கோவப்படுவார், திட்டுவார். அதுக்கப்புறம் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழியும் இல்லை. இதை விட்டா அதுக்கு வேற ஆளை பாடுறா. உனக்கு சாருவோட கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி நான் இதிலலாம் கொஞ்சம் கூட வந்து நம்ப மாட்டேன். எனக்கு நம்பிக்கை துரோகம் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி இந்த வீட்டில் இது மாதிரி பிரச்சனை அதுவும் என்னால் வரவே வராதுன்னு தான் அதிரடியாக வந்து முடிவு எடுத்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா. இருப்பினும் வந்து என்ன இவ எப்படி சொல்லிட்டு இருக்கா? இதான் உன்னோட முடிவா? ஆமாம், இதான் என்னோட முடிவு அப்படின்னு சொன்னேன். நிச்சயம் நான் வந்து மாமா கிட்ட சொல்ல வாய்ப்பே இல்லை, ரகுராம் மாமா கிட்ட. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பைக்கில் போயிட்டே இருக்காங்க. ரெண்டு பைக்கும் வந்து பக்கத்தில் நிற்கிது. அண்ணா சாரிண்ணே அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டை போட்டுட்டு அவங்க பைக் வந்து பிடிச்சிடுறாங்க. கண்ணா அப்படின்னான்னு வந்து குமார் வந்து திட்டுறாங்க. பஞ்சாயத்தில் வந்து சிவராமனை வந்து காப்பாற்றினாங்களே அவங்க தான். டேய் இன்னுமாடா என்ன ஞாபகப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பஞ்சாயத்தில் சிவராமன்லாம் காப்பாற்றினடா, பொண்ணு தாயை கூட அடியன்னு நடிச்சேனடா. ஆமாண்ணா. ஏன்டா ஃபேஸ்லாம் எதுவும் சரியில்லை, வாடா டீ கடைக்கு போகணும்னு சொல்லி பைக்கை வந்து ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்படியே டீ கடைக்கு வந்து போகிறாங்க. 2 டீ வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. குமார் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது பைக்கில் எதுவும் பிரச்சனையா இல்லாட்டி வேற எதுவும் பிரச்சனையா? மனசு தானே சரியில்லை. மனசில் அப்படி என்னடா சங்கடம் இருக்குது? ஏதாவது இருந்தால் சொல்கிறா. ஆனால் பொண்ணு தாய் இருந்தாங்களேண்ணே, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க? அவளுக்கும் எனக்கும் தான் விவாகரத்து ஆயிடுச்சு. இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். எப்போதுமே எல்லாருக்கும் நிம்மதி சந்தோஷம் தானே முக்கியம். அது இல்லைனா ரொம்ப கஷ்டம். நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாழ்ந்து முடிச்சவன் மாதிரி ரொம்ப தான் எதுக்கு எடுத்தாலும் வந்து சகிச்சுக்கிற. என்னடா ஆச்சு? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், மாயாவை. ஓ, அந்த பொண்ணா? ஓகே. நீங்கள் முறை பொண்ணு தானே? கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் முழு சம்மதம் இருக்கே. அதுக்கு முன்னாடி எனக்கு சாரு கிட்ட நிச்சயதார்த்தம் வீட்டில் வந்து பண்ணிட்டாங்க. ஓ, நிச்சயதார்த்தம் ஒரு பொண்ணு கூட, கல்யாணம் ஒரு பொண்ணு கூடயா? என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வேறண்ணே, இப்போ நான் மாயாவை தான் கல்யாணம் பண்ண போகிறேன். என் மனசுக்குள்ளே மாயா தான் இருக்கா. ஆனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நானும் கூப்பிட்டு பார்க்குறேன். ஆனால் அவன் வரமாட்டேன். எல்லார் கூடயும் சம்மதத்தோடு தான் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும். குறிப்பாக ரகுராம். ஓ, பஞ்சாயத்து தலைவர் ரகுராமா? அவர் சரியான ஸ்ட்ரிக்டான பார்ட்டியாச்சே. நீ அவருக்கு எதிராக வந்து காய் நவுத்துனா அவர் என்ன முடிவு பண்ணுவார்? மாயா மேலே பழி வந்துடும்னு யோசிக்கிறாரா? உங்களை கண்டிப்பாக வந்து கல்யாண குளத்தில் பார்த்தா அவர் ஏற்றுப்பாங்களா? நல்லா சொல்லு. என்னால் 100% சொல்ல முடியும். ஏற்கனவே 2-3 விஷயம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு தான் அவர் ஒரு நாள் கோபமாக இருந்தார், அடுத்த நாள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இது வாழ்க்கை சமாச்சாரம் பிரச்சனைண்ணே. என்னாலலாம் எங்கள் ஸ்ட்ரிக்டான மாமா கிட்ட எதையுமே சொல்ல முடியாது. அவர் ஏற்றுக்க மாட்டார். நான் சொல்லியும் மீறி நீ இப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி கண்ணாப்னான்னு திட்டி ஒதுக்கிடுவாப்புல. இதுவே தப்பு பண்ணிட்டா கூட ஒரு வாரத்தில் கூட சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குல்ல. நீ சொல்கிறதும் கரெக்டான இதுதான்டா. ஆனால் மாயாவை சம்மதிக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்ஃபோனில் மாயா நம்பரை போட்டு கொடுன்னொன்னே அப்படியே சீன் வந்து டைப் பண்ணி கொடுக்குறாங்க. அம்மா, நான் குமார் பேசுகிறேம்மா. இது மாதிரி பொண்ணு தாய் விஷயத்தில் வந்து கண்ணாமனா திட்டி அடித்தேன்ல, அது மட்டும் இல்லாமல் சிவராமனை காப்பாற்றினல, சொல்லுமா என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை அர்ஜென்ட்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்.
ஒரு இடத்துக்கு லொக்கேஷனுக்கு வர சொல்கிறாங்க. நீ இந்த காருக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்க, மாயா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்னு சொன்னோன்னே ஆட்டோவில் வந்து மாயா வந்து இறங்குறாங்க. என்னென்ன நல்லா இருக்கீங்களா? என் பொண்டாட்டிக்கு எனக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. தேவிங்கிற பொண்ணை வந்து லவ் பண்ணேன். அதான் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு 4-5 பேரை தெரியும்னா அது என் ஃபீல்டில் இருக்கிறவனா தான் இருக்கும். முன்னொன்று அந்த பக்கம் பார்த்தா போலீஸு தெரியும். இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து சாட்சி கையெழுத்து வந்து போட முடியாதுல்ல. அதுக்காக தான் நீ சாட்சி கையெழுத்து வந்து போடுறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாண்ணே போடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா உன் கூட இன்னொரு பையன் இருந்தான்ல சீனு, அவரையும் கூட்டிகிட்டு வந்துடுறியா? கூட்டிகிட்டு வரப்ப ஐடி ப்ரூஃப்லாம் வந்து கேட்பாங்கம்மா, அதை வந்து கொடுத்து விட்டுருமா சரியா? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறேன்னா யார் சாட்சி கையெழுத்து போடுறாங்களோ அவங்களோட டீட்டெயிலும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்குவாங்க. எனக்கா எடுத்துகிட்டு வர முடியுமா? தாராளமான எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன உதவி கூட நாங்கள் செய்ய மாட்டோமா என்னங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா இது எல்லாம் தூரத்துலேருந்து சீன் வந்து ஒளிஞ்சு நின்று கேட்குறாங்க. நம்மளால சம்மதம் வாங்க முடியல. ஆனால் மாயா வந்து சம்மதிக்க வச்சுட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும், அம்மா மறக்காமல் 2 பேரும் வந்துருங்கம்மா, வந்தால் தான் என் கல்யாணம் வந்து நடக்கும்னா சரிம்மா வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐடி ப்ரூஃபை வந்து வாங்குறாங்க. நம்ம சீனு வந்து மாயா கிட்டேருந்து எதுக்காக நீ என்கிட்டேருந்து தரேன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்கிறாங்க. ஏய் இந்த ஐடி ப்ரூஃப் எதுக்கு தெரியுமா தரேன்? தேவிங்கிற ஒரு பொண்ணு கூட ஒருத்தர் கல்யாணம் பண்ண போகிறாரு, குமார்னு ஒருத்தர். யார் யாரோட கல்யாணம்னா எனக்கு என்ன? குமார்னு யாருன்னு தெரியாது. ஆமாம் சிவராமனை காப்பாற்றினாரு அவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும்? எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச குமார்னா நீ சொன்ன, நமக்கு தெரிஞ்ச குமார்னு யோசிச்சு பார்த்தா அவராக தானே இருப்போம். ஏன்னா அவர் பேரை மறக்கக்கூடிய பேரா? பொண்ணு தாயை கூட அடின்னு நினச்சாரு. ஆமாண்டா இந்தளவு ஞாபகம் இருக்குல்ல, ஓகே ஓகே, ஆனால் பெரியப்பாட்டை மட்டும் காதலை மட்டும் சொல்லிடாதங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னால் ஏன் தெரியுமா ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். நீ வரமாட்டேன்ன, இப்போ நான் சாட்சி கையெழுத்து போட நான் வரணுமா? அந்த அப்செட்டில் தான் சொன்னேன். நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் அந்த அளவு பாடுபட்டவர்றா. இப்போ கடைசியில் வந்து அவருக்கு ஒரு கல்யாணம்னு இருக்கிறப்ப நீ வரலனா ரொம்ப சங்கடமாக போங்கள்ல. பார்த்துக்க, ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. திருப்பியும் லவ் பண்ணி விவாகரத்து பண்ணி திருப்பியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. போ, அவரோட கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம். ஆனால் பாரு, யங் கப்புள்னா நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற பொண்ணு நீ இருக்க, ரெடியாக தான் இருக்க. ஆனால் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேங்கிறியே, அது என் கையில் இல்லைடா, உன் கையிலையும் உன் தைரியத்தின் கையிலையும் மட்டும்தான் இருக்குது. தயவு செஞ்சு வந்து நீ நான் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் உருப்படும், இல்லாட்டி கஷ்டம்தான் பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். சரி சரி, நான் வந்து ஓகே இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், பெரியப்பாட்ட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சீனு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொல்லி கையெழுத்து வாங்குறாங்க. எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இன்னும் 15 நாள் தம்பி. என்னது 15 நாளா? நாளைக்கு கல்யாணம் தானே இவர் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. சார் நம்ம சார் தான் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சு தரேன்ட்டு இருக்காங்க. உன் கல்யாணத்தை நான் முன்ன நடத்தி தர மாட்டேனா? உங்கள்கிட்ட தான் 15 நாளைக்கு முன்னாடியே நான் கையெழுத்து வாங்கிட்டேனேங்கிற மாதிரி அவர் வந்து காமெடி பண்ணுறாங்க. பொண்ணுக்கு ஓகே தானே, பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. ஆனால் பொண்ணு வந்து வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறதுல மட்டும் சங்கடமாக இருக்கா. பொண்ணுக்கு சம்மதமானு கேட்பேன். சம்மதம்னு சொல்லிட்டாருன்னா ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதெல்லாம் 2 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தானே நான் வந்திருக்கேன். ஆனால் பொண்ணு தான் என்ன சொல்ல போகிறான்னு தெரில. வீட்டோட சம்மதம் தான் தேவைங்கிறாங்க. நீங்கள் அது என்ன ஏதுன்னு கிறிஸ்டல் கிளியராக பார்த்துக்கங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு பக்கம் புடவையை வந்து வாங்குறாங்க. நம்ம சீனு வந்து மாயாக்காக அதை வந்து கொடுக்குறாங்க. என்னடா அவனா புடவை வந்து நீட்டிகிட்டே இருக்க, போன வாட்டி ப்ளூ கலர் புடவை வந்து வாங்கி கொடுத்த, இந்த வாட்டி ரோஸ் கலர் நான் வாங்கலாமா? குமாருங்கிறவர் தான் சாட்சி கையெழுத்து போடுறோம்ல, அதுக்காக